ரமலான் பெருநாள் சூப்பர் சர்வனாஸ்டர்ஸ். காங்கிரஸ்க்கு 30 சீட்டு கேட்கறாங்க. ஒருங்கிணைந்த காங்கிரஸ்க்கு ஒட்சி விட்டு 5 சீட்டு குத்த மிச்சம், 5 சீட்டு மிச்சம் தானே. இப்படி கூட யோசிக்கலாம். ஏன் புதுசா ஒரு காங்கிரஸ் வரக்கூடாது? காமராஜ் காங்கிரஸ் நல்லா இருக்குல்ல, பேரு ஆல்ரெடி வரலாறு இருக்கு அப்படின்னு வரலாறு இருக்கு. சரி, வேற எதனா காங்கிரஸ் கேளுங்க. இல்ல சுதந்திர காங்கிரஸ், இல்ல எதனா ஒரு காங்கிரஸ் இருந்தா போதும். தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு காங்கிரஸ் ஆரம்பிச்சு அப்ப ஈவாவேலு கிட்ட சிறப்பா செய்தல், இதையும் சுவாமிகள் இதையும் நீங்களே பண்ணி விட்டுட்டால் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பிளவுபடுத்தி ஒரு பாதி நமக்கும் இன்னொரு பாதி அவர்களுக்கும் சென்று விட்டோம். ஏன்னா ஐ திங்க் CM has already sent a message to Congress by inviting DMDK. கிரீஷ் சோடங்கர்லாம் இப்போனா ரசகுல்லா சாப்பிட்ட மாதிரியா இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு. என்னன்னா இது நம்மளது இப்படி ஈத்தணும் போகுது, நம்ம பேசுறோன்றோம். காங்கிரஸோ இல்ல கிரீஷ் சோடங்கரோ ஈவன் ராகுலோ டிஎம்கேவையோ ஸ்டாலினையோ கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா, பிரஷர் கொடுத்தா வலிக்கு வந்துருவாங்கன்ட்டு. பிரஷர் கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்கன்றது தெரியல. காங்கிரஸ் கட்சி ஒருவேளை சீட்டு எண்ணிக்கைய அந்த பேரத்தை ஏத்தாம ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இல்லைன்னா இந்த நேரம் குழு சீட்டு உறுதியாயிருக்கும். ஆப்ஷன் இல்லாம இவங்களுக்குள்ள பிரிச்சிருக்கலாம். இப்போ 8ல 10 சீட்டு கொடுப்பாங்க. இப்ப அதை ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா காங்கிரஸ் கொண்டு மேபி ஒரு 5 சீட்டை திமுகவோட கூட்டணி கொடுத்துட்டு இந்த டிஎம்கேக்கு ஒதுக்க போற ஒரு 8 சீட்டையோ 10 சீட்டையோ அது எத்தனையும் தெரியல, மினிமம் 10 இருக்குன்றது என்னோட புரிதல். 10 இருக்குன்னா ஆளு ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு போன வாட்டி கேட்டதோட ஒண்ணு கொடுத்துட்டேன், என்ன போட்டு வம்பு பண்ணாதீங்க. 234 தான் இருக்குது, என் கோட்டால தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். கமல் வேற வந்திருக்கிறாப்புல, எங்களது கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். அதனால தயவு செய்து வாங்கிப்படுங்க. இப்போ பஸ் ஃபுல்லு. இப்போ எப்படின்னா அண்ணாரிவாளம் பஸ் விசில் ஊதுன உடனே எப்பாப்பா முதல்ல சீக்கிரம் ஏன்னா சீட் ஷேரிங் நம்பர் முக்கியம், சீட்டு முக்கியம், தொகுதி முக்கியம். 8 சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க தர்மபுரியில 2, சேலத்துல 2, கோயம்புத்தூர்ல 4. இதுக்கு நீ வாங்கினே வராம இருந்திருக்கலாம். அப்படி இப்ப இங்க அதிமுக கூட்டணி புதுசா ஒருத்தர் வராரு. 8 சீட் நான் எங்கண்ணா, சென்னையில 3, திருவள்ளூர்ல 2, கன்னியாகுமரியில 2, 4, 2, 8 சீட்டு தான் எடுத்துட்டு போங்க. 8ஓ இல்ல ஒரு 10ஓ பூலா எப்படி கொடுத்தா இது நீ கொடுக்காமலே இருக்கலாமேப்பா. கன்னியாகுமரியில போய் நாங்க என்ன பண்ண மாதிரி இதெல்லாம் இப்ப சிக்கல். இப்ப என்னன்னா அந்த சீட் ஷேரிங் ஆரம்பிச்ச உடனே திப்பின்னு ஓட வேண்டிய கட்டாயத்துல ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் குழு போடணும், சீட்டை பேசணும், அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பீடு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிருக்காரு. இது 2 பேருக்குமே ஒரு கணக்கு தெரியுது. அவங்க ஒரு மேக்ஸ் போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கணக்கு போட்டுதான் நவுத்துறாரு. என்ன அதிகமா பேச பொருள் அவர்களெல்லாம் பேசுறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களும் ஒரு கணக்கு போடுறாரு. முதலமைச்சரா இருக்கிற காரணத்தால் அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, அதை பத்தி அதிகமா பேச பொருள் ஆகுது. மீடியாவோட பர்செப்ஷன்ல ஸ்டாலின் அவர்கள் முந்துகிறார், ஹெடா இருக்காரு. மீடியாவுக்கு எடப்பாடி பழனிசாமின்னும் போது அந்த சப்போர்ட்டோ இல்ல அந்த கட்சிக்கு உண்டான முக்கியத்துவம் என்பது ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்கறது கிடையாது. இதே டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அன்னைக்கு அதிகமா பேசப்பட்டது. இன்னைக்கு அதிமுகவோட பிரச்சாரம் இல்ல அவங்க ஒரு சில விஷயங்கள் கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா பர்செப்ஷன் வார்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு. பர்செப்ஷன் வார்ல திமுக முன்னாடி இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. சரி, பர்செப்ஷனை வைத்து ஒன்றே ஜெயிக்க முடியும் தேர்தல். பர்செப்ஷன்ல உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா எந்த கட்சி வந்தாலும் சேர்த்துக்கிறது, யாரும் வந்தாலும் சேர்த்துக்கிறது. சமீபத்துல டிடிவி தினகரன் புள்ள பிடிக்கிறாங்கன்ட்டே சொல்லிட்டாரு டிஎம்கேவை. என்னங்க அவர் எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, இல்ல அவரு கூட்டணி எல்லாம் ரைட்டு, புள்ள பிடிக்கிற மாதிரி எல்லாரையும் போய் பிடிச்சுன்னுக்கிறாரு ஒவ்வொருத்தரா. இவ்வளவு இப்போ 5 வருஷம் ஆண்டா நம்பிக்கை வரல, ஒரு தைரியம் வரல. தனியா நிக்கிறதுக்கு அம்மா தனியா நின்று காட்டினாங்க. நான் தனியா நின்னேன், நான் தோத்தேன், ஆனா தனியா நின்னேன், என்னை நம்பி நான் நின்னேன். அப்ப அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. சும்மா வெளியில உங்ககிட்ட எல்லாம் பத்திரிகையாளர் எல்லாம் கையில போட்டுக்கிட்டு இவருக்கெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேர்காணல்ல பத்திரிகையாளர்கிட்ட டிடிவி தினகரன் அதை ஒரு குற்றச்சாட்டாவே வச்சுட்டு இருந்தார். அளவுக்கு அதிகமான கூட்டணியை சேர்த்துட்டே போறாங்க. அது எதுக்கு சேர்க்கிறாங்க, அதை வைத்து அவர் ஆடக்கூடிய ஆட்டம் என்னன்றது தெரியல. ஆனா அவர் ஒரு கணக்கு போடுறாரு. He is very clear and very clever. அவருக்கு அதுக்கு ஒரு கணக்கு கால்குலேஷன். அதே கால்குலேஷன் இபிஎஸும் போடுறாரு. யார் வேணும் யார் வேணாம், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதுல இருக்கு. நீங்க பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் மைக்ரோ மானிட்டரிங்ல அதான் இவங்க 2 பேருமே அந்த 1-2 பொசிஷன்ல இவங்க தான் இருக்கிறாங்க, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அதனால அவங்க அந்த கட்சியினுடைய சீட்ஸை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க.
சார் ஆக்சுவலி பிரேமலதா வந்து பிஜேபி கூட எதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்களா? ஏன்னா இப்போ டிஎம்கே கூட போனதுக்கு ஏடிஎம்கே எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணலாம். ஆனா பாஜக இம்மீடியட்டா கேப்டன் ஆன்மா மன்னிக்காது அப்படின்ட்டு விஜயகாந்த் வந்து கலைஞரை விமர்சிச்ச வீடியோக்கள் எல்லாம் இம்மீடியட்டா ட்ரெண்ட் பண்றாங்க. சோ அந்த பக்கம் பேச்சுவார்த்தையில இருந்தவங்க யூ-டர்ன் அடிச்சு இங்க வந்துட்டாங்களா? அதாவது அரசியல்ல எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. அது வந்து நம்ம ரொம்ப நேரத்துல அதாவது அறிவாலயம் போக வேண்டியவங்க யூ-டர்ன் அடிச்சு அவை சண்முகம் சாலையும் அவை சண்முகம் சாலையில நைட்டு கன்ஃபார்ம் பண்ணவங்க மறுநாள் அறிவாலயம் எல்லாம் போனது நடந்திருக்கு. இது அது மாதிரி ஆயிருக்கலாம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கேட்டா ஒரு தெளிவற்ற தன்மை தெளிவில்லாத தன்மை பிரேமலதா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்த வந்து இதுக்கு மேல நம்ம வியூ எல்லாம் பேசுறதுக்கு இல்ல, கண்ணில் பாக்குறது தான் ப்ரூஃப். வாட் யூ see is proof. இன்னைக்கு டிஎம்கேவோட சீல் ஆகி போச்சு. மற்றபடி சத்தம் அதிகமாகும், களநிலை குறைவாக இருந்தால் அது தேசிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி தானே, சவுண்ட் பயங்கரமா வருது இல்லைங்களா? ஆனா ஆக்ஷன் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அப்போ ஓகே, ரொம்ப சத்தம் வந்து சுத்தமா ஆக்ஷனே இல்லாம தான் அது காங்கிரஸ், அவங்களும் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அது இவங்க கூட வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, பிஜேபி இல்ல அதிமுக எங்க கூட வந்து நாங்க வெற்றி எங்க கூட வரனா அந்த பழம் புளிக்கும், அது வந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க. இது டிபிக்கல் பாலிடிக்ஸ். ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு ஆன்மா நியாயப்படி பார்த்தா விஜயகாந்த் சாரோட ஆன்மா உங்க யாரையுமே மன்னிக்காது. அவரோட ஆன்மா அது மாதிரியான ஆன்மா. ஒரு தைரியமா தனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி அரசியல் பண்ணவரு. எதனால இந்த கூட்டணி, எதனால நான் கூட்டணி போலன்றத வெளிப்படையா முன்கூட்டியே சொல்லிட்டு வியூகம் அமைச்சர். கடைசி நேரத்துல இங்க எவ்வளவு கொடுப்பாங்க சீட்டு, அங்க எவ்வளவு கொடுப்பாங்க, அங்க என்ன நடக்கும், இங்க என்ன கிடைக்கும், அப்படியெல்லாம் ஒரு நாளும் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஃபோர்ஸா அவரை நம்பி 4 பேர் வந்து பார்த்த மாதிரி இருந்திருக்கு. அதுவும் ஒரு டிசைடிங் பொசிஷன்ல இருந்தாரு. இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்கு உண்மையிலே வந்துட்டு வந்து டிஎம்டிகேல வந்து டிஎம்கே மேல கோபம் இருக்கும், அதே மாதிரி மாறி இருக்கும். என்னன்னா அந்த காலத்துல அரசியல் அப்படிலாம் இருந்துச்சு. பார்க்கணும் இது எப்படி மக்கள் இதை எப்படி ஏத்துக்குருவாங்கன்னு பார்க்கணும், ஜெல்லாவதா அப்படின்றது பார்க்கணும். என்ன கேட்டா டிஎம்கேலும் டிஎம்டிகே ஜெல்லாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மற்றபடி ஒரு பெரிய மிகப்பெரிய கட்சி ஒரு பெரிய இம்பாக்ட் ஒரு 8% வாக்கு இல்ல ஒரு 6% வாக்கு எடுத்துட்டு வந்து அப்படியே திருப்புவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கலாம். போன வாட்டி 43 45 45 45க்கும் 45க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, முதல்ல என்ன நினைக்கிறாருன்னா போட்டி கடுமையா இருக்குன்றத உணர்றாரு. அதுதான் லெசன். நம்ம வந்து திமுக வந்து ஸ்ட்ராங்ல இருக்கு, பொசிஷன்ல இருக்கு, ஆட்சியில இருக்கும். அதனால ஏன்னா அந்த கட்சி 2 வாட்டி தோத்ததெல்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. சின்ன வயசுல கேட்டு இருப்பாரு அதிமுக கிட்ட எப்படி எம்ஜிஆர் கிட்ட அடிக்கடி தோத்தாங்க, அம்மையார் கிட்ட. என்ன நினைக்கிறாங்க, அம்மையார் ஜெயலலிதா இல்ல, அதனால அதிமுக பழைய வாட்டி இருக்காதுன்றது எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அப்படி லூஸ்ல விடல. he is not taking any chances. அதனால அந்த அலையன்ஸை வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதுகாக்கிறார். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேகா கிட்ட போகுது அப்படின்னா அது இன்னொரு தலைப்பு, நம்ம அதை அப்புறமா தான் பார்க்கணும். போனாதான் எதுவுமே போறதுக்கு முன்னாடியே நம்ம பேசுறத விட்டு வாட் வி see should be proof. அதுக்கப்புறமா தான் அது திங்க் பண்ணும். இப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன முஸ்லீம் பார்ட்டிஸ்க்குலாம் இன்னொரு ஆப்ஷன் இல்லாம போயிடுச்சு. எல்லாம் டிஎம்கே கிட்டே சார்ந்து இருக்க வேண்டிய. இல்ல அப்படிலாம் இல்ல, பனையூர்ல அவ்வளவு பெரிய கட்சி இருக்கு, அங்க போனா வைப் பண்ணலாம், சாங் போடலாம், இளம் வாக்காளர்கள் அப்படியே பயங்கரமா கொத்தார். 40% ஓட்டு இருக்கு சார். நீங்க என்ன சார் 40 கூட முஸ்லீம் கட்சிகள் ஒரு 1/4% வச்சுக்கோங்க, 40 நல்லா இருக்குல்ல, இல்ல 40. உங்களுக்கு என்ன சமூக நீதி வேணும், ரைட்டா, மோடி அவர்களை எதிர்க்கணும், ரைட்டுங்களா, அங்க போனா ஆட்சி அதிகாரத்துலாம் பங்கு தருவாரு. அதனால யார் யாருக்கெல்லாம் நிறைய சீட்டு வேணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுமோ அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா 2 நாளா வந்து தாவேகாக்கு பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கிறேன். தயவு செய்து அங்க போக, கூட்டணியை பலப்படுத்துங்க, நம்மளை நம்பி வருவாங்கல்ல, அவங்களை நம்ம செய்யணும் இல்ல அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஏன்னா ஒரு தலைவர், அம்மா பேர் தலைவர் கூப்பிட்டுக்கிறாரு, உலகம் பூரா ரசிகர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வியூஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க எதனா பதிவு போட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல என்ன பார்ப்பாங்களா, யூடியூப்ல பார்ப்பாங்களா? இதே விஜய் அண்ணா கூட நின்னா ஸ்டேஜ்ல எவ்வளவு நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சமகால அரசியலே புரியல இவங்களுக்கு எல்லாம். இந்த பழைய அரசியல்வாதிகளுக்கு இல்ல சமகால அரசியல் புரியல. இப்ப இன்னொன்னு, அமித்ஷா, மோடி அவர்கள்லாம் இனிமேல்ட்டு வந்து ராகுல் காந்தி மாதிரி ப்ளீஸ் சொன்னவன வரேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி வராருன்னு நினைக்கிறேன் பிரதமர். அப்புறம் திருப்பி 5-6 நாள் கழிச்சு திருப்பி 7ஆம் தேதி என்னமோ, அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் 11. அதாவது வாரம் வர போறாரு.
யாரு பிரதமர் எப்படி வர போறாரு? நம்ம யாரு வார வாரமாச்சு வாங்க நம்ம ஆசைப்பட்டு கேட்டு கூப்பிட்டது யாரு, கேட்டது யாரு? உங்கள் விஜய். ஆனா நமக்கு யாரு வர போறோம் வார வாரம்? மோடி வராரு. அப்போ மோடி எவ்வளவு சீரியஸா இந்த தேர்தல் எடுக்கிறாரு தெரியுதா? இதுதான் உழைப்புன்றது. மோடி அவர்களா பெரிய வசீகரம்ல எங்க பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் கிடையாது. கடந்த தேர்தலில் பிடிக்கல, அதுக்கு முன்னாடி தெரியல. இருந்தாலும் என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த உங்கள் மோடி இதோ வருகிறேன் அப்படின்னு வர்றாரு. ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு? ஹலோ நல்லா சாங் போட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு வாரம் அரசியல் பண்ணா 10 நாள் லீவ், ரெஸ்ட். அப்புறமா என்ன 10 நாள் ஆயிடுச்சுன்னா, ஹலோ சாரி எக்ஸ்கியூஸ் மீ பர்மிஷன் கிடைக்கலங்க. மோடி எதிர்கட்சி தலைவர், பிரதமர், அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. காவல்துறையில எல்லாம் வாங்குறாங்க 5 மணி. பிரதமர் மோடி விட நீங்க பெரிய ஆளு, நீங்க அதான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க தொண்டர்கிட்ட எல்லாம். மோடி நினைச்சு இருந்தாருன்னா சிபிஐக்கு எல்லாம் சொல்றாங்க கை முடிக்கிறாங்க பிஜேபி கால முடியும். எனக்கடா பிஜேபி வியாபாரம் பண்ணது நான் குற்றச்சாட்டு வைப்பேன். ஏன்னா ஊழல் எடுக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஊழல் பண்ணவங்க எல்லாம் எல்லார் கட்சியிலும் கலர் கலரா டிசைனா சுத்தின்னு வராங்க. வெளில தான் வராங்க எல்லாரும். கருப்பு பணம் வச்சுக்கிறவங்க இட்லி தோசை வாங்க போனா வரியை போட்டு வரியோட சேர்த்து தான் வாங்கி சாப்பிட்டு வரியை கட்டிட்டு வரோம். பெட்ரோல் டீசல் போனா வரியை கட்டிட்டு தான் பெட்ரோல் டீசல் போடுறோம். எங்களெல்லாம் விட்டீங்க, புச்சிக்கிறீங்க, லம்பா விடுறது கிடையாது. ஆனா அந்த கருப்பு பணம் வச்சிருக்கவங்க, பிளாக் டிக்கெட்டு, ஊழல் பண்ணவன், கிரனைட் பண்ணவன், குவாரியில பணம் சம்பாதிச்சவன், மண்ணு திருடினவன், டிஸ்டிலரி லிக்கர் வியாபாரம் பண்றவங்க நல்லா சந்தோஷமா இருக்கான். லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்றவன் சந்தோஷமா இருக்கான். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுதான் இப்போ பாரத மண்ணு இருக்கும். பாரத மண்ணு நல்லா தான் இருக்குது, நாங்க தான் நல்லா இல்லை. எல்லாம் சொல்றாங்கல்ல பிஜேபி வந்து அதை பண்ணுது இதை பண்ணு. பிஜேபி தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ணல. இதெல்லாம் எடுத்துக்காட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ. ஆனா அவங்களால முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பிஜேபி வந்து இங்க ஒரு செத்த பாம்பு. பிஜேபி வந்து பிஜேபி கிட்ட அப்படியே மாட்டிக்கும். ஏப்பா டிஎம்டிகே கூட அவங்களால கூட்டணி பேசி கீசி கூட எடுத்துன்னு வர முடியல. அதுதான் அவங்க கெப்பாசிட்டி. டிடிவி தினகரன் வந்து அவங்க தான் வளர்ச்சி எடுத்துன்னு வந்தாங்கன்னா, ஏன் டிடிவி தினகரனுக்கு அவருக்கு சொந்தமா சிந்தனை இல்லையா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? யாருன்னா போய் அறிவாலயம் பக்கம் சேர்ந்தீங்கன்னா அம்மாவோட ஆன்மா மன்னிக்காதுன்னு திருப்பி விட்டுருவாப்ல. முடிஞ்சு போச்சா? அது ஆன்மா அரசியல் ஒண்ணு இருக்குது தமிழ்நாட்டுல. ஆன்மா அரசியல், தியான அரசியல், இதை புரிஞ்சுக்கணும். காசுக்கு ஓட்டு. இப்ப அங்க போய் மகா சிவராத்திரி எல்லாம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணாங்க. கண்ணு திறந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவு, ஒரு ஒளிமயம் அண்ணா அறிவாலயம் தெரியுது. தியானம் பண்ண உடனே தியானத்துக்கு கிளாரிட்டி இல்லை. அப்ப எல்லாமே சாமி கும்பிட்டு தியானம் பண்ணா ஒளி பிறக்குது. அதே மாதிரி ஒரு காலத்துல ஒருத்தரும் தியானம் பண்ணி பார்த்தாரு, திறந்து பார்த்தா ஆட்சி போயிடுச்சு. அது ஐயோ ஓபிஎஸ். அப்ப எல்லாமே தியான அரசியல் இருக்குது. இதுல ரொம்ப முக்கியம். இப்ப இனிமேல்ட்ட அரசியல் ஆளுமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கூட்டணி அமையலைன்னா எங்க போனோம்? தியானம், ஈசா யோகா போகணும். போயிட்டு டான்ஸ்லாம் நைட் ஆட்டு தியானம் பண்றதுன்னா கூட்டணி அமைஞ்சிடும். இது ஒரு ஷார்ட் டிப்ஸ். அதனால அவர் இப்ப இபிஎஸ் சொல்றாரு, யாரெல்லாம் இப்ப வரல. இப்போ ஆல்ரெடி டிடி தினகரன் ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் வந்து போய் நீங்க அங்க சேர்ந்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களாலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாலும், அம்மாவோட வாரிசுகளாலும், எம்ஜிஆரோட வாரிசுகளாலும் நீங்க அடையாளம் காணப்படுவீர். நீங்கள் யார் என்பதை மக்கள் பாக்குறாங்க, பார்க்கணும். இது வந்துங்க ஒன்னு திமுக ஒன்னு தாவேகா அப்படின்றது இல்லவே இல்லை. அதுதான் இதை காட்டுது. யாருமே ஒரு சின்ன கட்சி 0.5% வச்சிருக்கிற டிஎம்டிகே கூட உங்களை கன்சிடரே பண்ணல. 5% வச்சிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரியுது. அப்பா மகன் பிரியுறாங்க. பெரிய சண்டை. பிரிஞ்சாலும் அறிவாலயம் மேல பார்வை போது, அவை சண்முக சாலை மேல பார்வை போது, ஆனா பனையூர் மீது பார்வை போல. ஒண்ணு பிரிஞ்சு இங்க வந்துட்டாரு, இன்னொருத்தர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாரு. அது அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். விஜய் அவர்கள் ஒரு ஃபோர்ஸா வருவாரு. அவருக்கு தம்பிக்கு பிரமாதமா இருக்கு, அவர் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சென்றார். என்னங்க அப்படின்லாம் சொன்னீங்களா அப்படின்னு. ஆமா எதிர்காலம் இருக்குதா? எப்போ? அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு. அப்ப 2026 இருந்தா போயிருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. அப்ப இதெல்லாம் விஜய் பாக்குறாரா? இந்த அரசியல்லாம் புரியுதா? இந்த நகர்வுகள் தெரியுதா அப்படின்னா நமக்கு தெரியல. களம் என்பது திமுக வர்சஸ் அதிமுக, அதை நோக்கி. ஏன்னா இது வந்து 3வது டேர்ம். ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த கட்சி களத்துல நிக்குது, பிரச்சாரம் அது போயிட்டு இருக்கு. 2வது வந்து கூட்டணி, அது இப்போ முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. 3வது எவ்வளவு சீட்டு எந்தெந்த கட்சி. 4வது வேட்பாளர் வெளியீட்டு. 5வது வந்து அந்த கீழ் லெவல்ல போயிட்டு பூத் அரசியல் ஒவ்வொரு பண்றது. 6வது அந்த மிகப்பெரிய பிரச்சாரங்கள், சூறாவளி பிரச்சாரம் என்று சொல்லி மாதிரி ஒரு 6 ரவுண்டு போகும். இது 6 ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 3 ரவுண்டு வடிவுக்கு வந்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் தேதியை சொல்லிட்டாங்கன்னா
அவங்க வேற விசில் ஊதுவாங்க தேர்தலை சொல்லி. ரொம்ப நல்லா சிறப்பா இருக்குங்க. இனி போக போக வந்து ரொம்ப நல்ல ஒரு தேர்தல் வந்து ஆல்ரெடி இட் இஸ் ஆன் ஃபயர் தான் என்ன கேட்டேன். இப்போ இன்னொன்று அமித்ஷா மோடி அவர்கள்லாம் இனிமேல்ட்டு வந்து ராகுல் காந்தி மாதிரி அவ்வளோ ப்ளீஸ் சொன்னவன வரேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி வராருன்னு நினைக்கிறேன் பிரதமர். அப்புறம் திருப்பி 5-6 நாள் கழிச்சு திருப்பி 7ஆம் தேதி என்னமோ, அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் 11. அதாவது வாரம் வர போறாரு. யாரு பிரதமர் எப்படி வர போறாரு? நம்ம யாரு வாரமாச்சு வாங்க நம்ம ஆசைப்பட்டு கூப்பிட்டது யாரு, கேட்டது யாரு? உங்கள் விஜய். ஆனா நமக்கு யாரு வர போறா? வாரம் மோடி வராரு. அப்போ மோடி எவ்வளவு சீரியஸா இந்த தேர்தல் எடுக்கிறாரு தெரியுதா? இதுதான் உழைப்புன்றது. மோடி அவர்களா பெரிய வசீகரம்ல எங்க பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் கிடையாது. கடந்த தேர்தலில் பிடிக்கல, அதுக்கு முன்னாடி தெரியல. இருந்தாலும் என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த உங்கள் மோடி இதோ வருகிறேன் அப்படின்னு வராரு. ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு? ஹலோ நல்லா சாங் போட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு வாரம் அரசியல் பண்ணா 10 நாள் லீவ் ரெஸ்ட். அப்புறமா என்னங்க 10 நாள் ஆயிடுச்சுன்னா, ஹலோ சாரி எக்ஸ்கியூஸ் மீ பர்மிஷன் கிடைக்கலங்க. மோடி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. காவல்துறையில எல்லாம் வாங்குறாங்க 5 மணி. பிரதமர் மோடியை விட நீங்க பெரிய ஆளு. நீங்க அதான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க தொண்டர்கிட்ட எல்லாம். மோடி நினைச்சிருந்தாருன்னா சிபிஐக்கு எல்லாம் சொல்றாங்க கை முடிக்கிறாங்க பிஜேபி காலம் முடியும். எனக்கடா பிஜேபி வியாபாரம் பண்ணது நான் குற்றச்சாட்டு வைப்பேன். ஏன்னா ஊழல் எதுக்குறேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஊழல் பண்ணவங்க எல்லாம் எல்லார் கட்சியிலும் கலரா டிசைனா சுத்தின்னு வராங்க. வெளில தான் வராங்க எல்லாரும். கருப்பு பணம் வச்சுக்கிறவங்க இட்லி தோசை வாங்க போனா வரியை போட்டு வரியோட சேர்த்து தான் வாங்கி சாப்பிட்டு வரியை கட்டிட்டு வரோம். பெட்ரோல் டீசல் போனா வரியை கட்டிட்டு தான் பெட்ரோல் டீசல் போடுறோம். எங்களெல்லாம் விட்டீங்க புச்சிக்கிறீங்க, லம்பா விடுறது கிடையாது. ஆனா அது கருப்பு பணம் வச்சிருக்கவங்க, பிளாக் டிக்கெட்டு, ஊழல் பண்ணவன், கிரனைட் பண்ணவன், குவாரியில பணம் சம்பாதிச்சவன், மண்ணு திருடினவன், டிஸ்டிலரி லிக்கர் வியாபாரம் பண்றவங்க நல்லா சந்தோஷமா இருக்கான். லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்றவன் சந்தோஷமா இருக்கான். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுதான் இப்போ பாரத மண்ணிற்கும் பாரத மண்ணு நல்லா தான் இருக்குது, நாங்க தான் நல்லா இல்லை. எல்லாம் சொல்றாங்கல்ல பிஜேபி வந்து அதை பண்ணுது இதை பண்ணு. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒண்ணுமே பண்ணல. இதெல்லாம் எடுத்துக்காட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ. ஆனா அவங்களால முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பிஜேபி வந்து இங்க ஒரு செத்த பாம்பு. பிஜேபி வந்து பிஜேபி கிட்ட அப்படியே மாட்டிக்கும். ஏப்பா டிஎம்டிகே கூட அவங்களால கூட்டணி பேசி கூட எத்தனை வர முடியல. அதுதான் அவங்க அந்த கெப்பாசிட்டி. டிடி தினகரன் வந்து அவங்க தான் வளர்ச்சி எடுத்துன்னு வந்தாங்கன்னா, ஏன் டிடி தினகரனுக்கு அவருக்கு சொந்தமா சிந்தனை இல்லையா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? யாருன்னா போய் அறிவாலயம் பக்கம் சேர்ந்தீங்கன்னா அம்மாவோட ஆன்மா மன்னிக்காதுன்னு திருப்பி விட்டுருவாப்ல. முடிஞ்சு போச்சா? அது ஆன்மா அரசியல் ஒண்ணு இருக்குது தமிழ்நாட்டுல. ஆன்மா அரசியல், தியான அரசியல், இதை புரிஞ்சுக்கணும். காசுக்கு ஓட்டு. இப்ப அங்க போய் மகா சிவராத்திரி எல்லாம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணாங்க. கண்ணு திறந்து பார்த்தோம்னா ஒரு தெளிவு, ஒரு ஒளிமயம் அண்ணா அறிவாலயம் தெரியுது. தியானம் பண்ண உடனே தியானத்துக்கு கிளாரிட்டி இல்லை. அப்ப எல்லாமே சாமி கும்பிட்டு தியானம் பண்ணா ஒளி பிறக்குது. அதே மாதிரி ஒரு காலத்துல ஒருத்தரும் தியானம் பண்ணி பார்த்தாரு, திறந்து பார்த்தா ஆட்சி போயிடுச்சு. அது ஐயோ ஓபிஎஸ். அப்ப எல்லாமே தியான அரசியல் இருக்குது. இதுல ரொம்ப முக்கியம். இப்ப இனிமேல்ட்டு அரசியல் ஆளுமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கூட்டணி அமையலைன்னா எங்க போனோம்? தியானம், ஈசா யோகா போகணும். போயிட்டு டான்ஸ்லாம் நைட் ஆட்டு தியானம் பண்றதுன்னா கூட்டணி அமைஞ்சிடும். இது ஒரு ஷார்ட் டிப்ஸ். அதனால அவர் இப்ப இபிஎஸ் சொல்றாரு, யாரெல்லாம் இப்ப வரல. இப்போ ஆல்ரெடி டிடி தினகரன் ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் வந்து போய் நீங்க அங்க சேர்ந்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களாலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாலும், அம்மாவோட வாரிசுகளாலும், எம்ஜிஆரோட வாரிசுகளாலும் நீங்க அடையாளம் காணப்படுவீர். நீங்கள் யார் என்பதை மக்கள் பாக்குறாங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஆக்சுவலி இன்னைக்கு பிரேமலதாட்ட கேக்குறாங்க, நீங்க எதனால டிஎம்கேக்கு ஜாயின் பண்றீங்கும் போது எங்க மாவட்ட செயலாளர்கள் விரும்புனாங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மாறா டிஎம்கே நல்ல ஆட்சி பண்ணுதுங்கிற வார்த்தையும் சொல்லல. மோடி ஆட்சியை வீழ்த்தணும், மோடி மதவாத கூட்டணி இங்க வரக்கூடாதுங்கிறதும் சொல்ல. மாறா எங்க மாவட்ட செயலாளர்கள் விரும்புனாங்கிற ஒரு வார்த்தையில அவங்க சுருக்கிக்கிட்டாங்க. சோ கொள்கையா எந்த வகையிலையும் அசோசியேட் ஆகாத ஒரு டிஎம்டிகே உள்ள வர்றதுங்கிறது ஸ்டாலினுக்கு எந்த அளவு வீக்னஸ் அந்த மாதிரி பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. எப்படி நீங்க அவங்களை சுருக்கிக்கிட்டாங்கன்னு பாப்பீங்க. அவங்க பெருகி கொண்டே போறாங்க. இப்பவே எல்லாத்தையும் சொல்றா 2029 ஒருவேளை கூட்டணி மாறணும், பிஜேபி கூட போனோம் அப்படின்னா இப்ப சொல்லிட்டா பாரத பிரதமரா? அவங்க என்ன நினைப்பாங்க, இது பிரதமருக்கு உண்டான தேர்தல் அல்ல, இது தமிழகத்துல யார் வரணும், அண்ணன் ஸ்டாலின் வரணுமா வேணாம்னு சொல்லிட்டு அதை போக்கஸ் பண்ணிக்குவாங்க. டிஎம்டிகே வந்து இஸ் வெரி வெரி செலக்டிவ். இந்த சைடு தமிழ் இசை பார்த்தாங்கன்னா ஐயோ இவங்களும் விருப்பம் பார்க்கக்காரு, எங்களுக்கு ரொம்ப பழக்கம். இந்த சைடு கனிமொழி ஐயோ இவங்க சவுத் சைடு, நாங்க விருதுநகர் போகும்போது இவங்க தான் பழக்கம். அப்புறம் அந்த சைடு பார்த்தா நாங்க எல்லாரும் கூடமே ஃப்ரெண்ட்ஸு. நீங்க கேப்டனோட ரத யாத்திரை பண்ணப்போ எல்லாரும் வந்தாங்க பாத்தீங்களா?
அதே மாதிரி அவரு நினைவுக்கு எல்லாரும் வந்தாங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு அப்படியே எனக்கு கேட்டா உண்மையிலே வந்து விஜய் பிரபாகர் அவரு என்ன நினைப்பாரு என்னன்னு தெரியல. அவர் வேற கோபமா பேசுவாரு. ஒருவேளை இந்த கூட்டணி அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அம்மாவும் மாமாவும் போய் பேசிட்டு வந்துட்டாங்க. விஜய் பிரபாகர் அவர் தான் எதிர்காலம் ஃபியூச்சரு. அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல. பட் ஓகே, அவங்களுக்கு இப்போ ஜெல்லா வருது பிரச்சனை கிடையாது. ஏன்னா தலைமை வந்து என்ன சொல்றாங்களோ அதை ஜெல் ஆயிட்டு போறாங்க. பாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரே இல்லாம இருக்கு. ஏதோ ஒரு திராவிட கட்சி கூட போனாதான் ஓகே ஒரு 4 சீட்டை என்ஷூர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன். நீங்க ஒரு 15 வாங்குறீங்க, அதுல ஒரு 4 or 3 ஜெயிக்கிறீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் வாய்ப்பு இருக்கும். ஏடிஎம்கே போனாலும் அவ்வளவுதான் வாய்ப்பு, டிஎம்கே போனாலும் அவ்வளவுதான் வாய்ப்பு. சிங்கிள் டிஜிட்ல தான் வருவாங்க. அவங்க வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குலாம் கேட்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பங்கு குத்துருங்க, நாங்க பிச்சின்னு போயிடுறோம். இது ஒரு பாலிசி. அதனால ரொம்ப தெளிவான ஒரு கட்சி. விஜயகாந்த் அவர்கள் இப்படி அந்த கட்சி நடத்தல. அதே நம்ம இந்த நேரத்துல, ஏன்னா எங்க ஏரியானுடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி பஞ்சர் கடை வச்சிருந்தார். பஞ்சர் கடை வைக்கிறவரை வந்து எம்எல்ஏ ஆக்கி ஒருத்தரால் காட்ட முடிஞ்சதுன்னா அதுக்கு 2 காரணம். ஒண்ணு விஜயகாந்த் என்ற அந்த மிகப்பெரிய மனிதர், 2வது அவர் கூட்டணி போன காரணம். இல்லைன்னா முன்னாள் அமைச்சரா இருந்த ஒரு பரிதி இளம்பழுதி, அதாவது இந்த சார்பட்டா பரம்பரை மரம் மாதிரி நிக்கிறாங்களா, வேம்பிலி அச்சிருவியா, என்ன படம் காட்டுறீங்களா படம் அப்படின்னும் போது அப்படிதான் கிட்டத்தட்ட நடந்தது எக்மோர்ல. நல்லது 2011 எலெக்ஷன் 2011 நடக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க எதுக்கு கூட்டணி போனோம், எதுக்கு வந்து இதா இருக்கணும், புதுசா இருந்தா தான் இதா இருக்கணும், அப்படின்னா ஒருவேளை விஜயகாந்த் கூட்டணின்ற ஒரு விஷயத்தையே எடுக்கல வச்சுக்கோங்களேன், நீங்க மறைஞ்சிட்டாரு ஐயா. அந்த ரெக்கார்ட்ஸ் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்க. நம்ம ஏதோ வியூகத்தின் அடிப்படையில் 40% இருந்ததுன்னு பேசல, ஓட்டு இவ்வளவு இருக்குது வச்சா இவர் தான் அப்படி பேசல. வந்த பாதையை வைத்து நீங்க டீகோட் பண்ணும்போது விஜயகாந்த் ஐயாவோட உச்சம் என்பது கூட்டணி என்ற ஒரு விஷயத்த கரெக்டா அமைச்சதுனாலதான். சோ கூட்டணியும் அமைக்கணும், அது கரெக்டான நேரத்துல கரெக்டான கட்சியோடவும் அமைக்கணும். அதுக்கப்புறமா கூட்டணி அமைக்கிறாரு, ஆனா எடுபடல. அம்மையார் ஜெயலலிதா சொல்றாங்க இதோட உங்களுக்கு இறங்க முகம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அப்படியே நந்துனே வருதா, அதான் கொஞ்சம் காலையில யோசிக்கும் போது அது அப்படியே வருது. அந்த சண்டை போட்டு பிரிறாங்க. உங்க கூட கூட்டணி வச்சுக்க நான் வருத்தப்படுறேன், இதோட வந்து டிஎம்டிகேக்கு இனிமேல் இறங்கு முகம் தான், ஏறு முகமே கிடையாதுன்னாங்க. அதெல்லாம் சாபகமா விட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து அப்படியே போகுது. இப்ப அவங்க விட்ட வார்த்தையே ரெட்டலை பார்த்துக்கோ இந்த தேர்தலில். ஓகே ப்ளீஸ் ரெட்டலை யாரு டிஎம்டிகே அப்படின்னு அதிமுக வேட்பாளர் இருக்காருல்ல, பாதி ஜெயிச்சிட்டப்பா. அந்த சைடு பானை, டேய் உனக்கு பானடா, உனக்கு எனக்கு கை என்ன. உதயசூரியன் ரெட்டலைனாதான் லைட்டா அல்லு இருக்கும். கேண்டிடேட் இருக்குல்ல, ஆப்போசிட் வேட்பாளர் தேர்வு போகும்போது இல்லாம மத்த கட்சிகள்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி வின்னிங்கா தான் திங்க் பண்ணுவாங்க. சார் நம்ம பேசுறது யதார்த்தம். ஈஸி வின்னிங், ஸ்ட்ரைக் ரேட்டு. அதாவது அதே மாதிரி இப்ப இங்க சொல்றல்ல, உனக்கு அதை எப்படி பேசிக்காங்கன்னா நைட்ல டயர்டா இருக்கும்போது இந்த வேட்பாளர்கள் அவன் மந்திரியா இருப்பான் மாட்டு, அந்த நேரத்துல மந்திரி கிந்திரி எல்லாத்தையும் மறந்துடணும். தோத்து போனா எக்ஸ், இந்த இந்த இவரு பயந்துகிட்டு இருக்காருல்ல எக்ஸ் ஆயிடுவோமோ அப்படின்னு. அவரு என்ன பண்ணுவாரு, ஆல்ரெடி தோத்தவன் இல்ல தொகுதியில பிரச்சாரம் ரொம்ப டைட்டா இருக்குதுப்பா, என்ன பண்றதே தெரியல, நம்ம ஒரு சைடு போலாம் அவனுக்கு ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணலாம், ஒரே கோளாறு கொடுக்குறாங்கப்பா, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. உனக்குனாப்பா எதிரில வந்து மாம்பழம் ஈஸிப்பா, வந்து மாம்பழம்னாலும் அல்லப்பா அது எப்படின்னு தெரியல, மாம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு இவர் பேசுவாரு. இவரு திருப்பி சொன்னாரு, உனக்காச்சும் பரவாயில்ல மாம்பழம், எனக்கு வந்து ரெட்டலே நிக்குது, என்ன பண்றதுனே தெரியல, அவன் நம்ம இந்த சைடு போனா அந்த சைடு ஏறான், அப்படி இது மாதிரி இப்படி ஓடும். திமுக சைட்ல கான்வர்சேஷன், ஏடிஎம்கே சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல. அந்த சைட்ல என்னன்னா ஹாப்பிப்பா, பாஜக நிக்குதுப்பா எதிர்த்து, உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு, உதயசூரியன் பாஜக நல்லா சூரியன் டைட் ஆயிடுச்சுன்னா தாமரை அப்படியே உருகிடும்பா, ஹாப்பி. அப்படியே பிஜேபி அப்படின்னு பிறவி பலனை அடைந்து விட்டேன் ஐயா. அதாவது நிறைய பேர் இப்ப என்ன வேண்டிக்குவாங்கன்னா அரசியல்வாதி கோயிலுக்கு போயிட்டு, சாமி அதாவது அந்த கரடி ஒண்டி எதிரில் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த இது மீம்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி அதிமுக சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, வா நல்ல ஒரு சின்னமா கொடுப்பா, உதயசூரியன் ஒண்டி வாழ எனக்கு எதிர்த்து, அதனாலதான் கூட்டணி கட்சிக்கு தாய்மத்தோட ஸ்டாலின் அவர்கள் அந்த சீட்டை கொடுக்கணும் அப்படி இவங்க வேண்டுவாங்க. அதே இந்த சைடு பாத்தீங்கன்னா உதயசூரியன் நிக்கிறவங்க, சேகர் பாபு அவர்கள் இன்னைக்கு பெரிய தோரணை
அவருக்கு ஒரு சீன் நீங்க நோட் பண்ணீங்கன்னா 3வது ரவுண்டு 5வது ரவுண்ட்ல பின்தங்குகிறார். யாருகிட்ட பின்தங்குறாரு? மனோஜ் பி செல்வம் தாமரை கிட்ட பின்தங்குறாரு சார். வெளியில இருந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது பார்க்கும்போது அமைச்சர் மாண்புமிகு அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் வண்டி முன்னாடி போகும் ரிவர்ஸ்ல வர எல்லாம் இருக்கும். தேர்தல் நேரம் வரும்போது ஓட்டு கொஞ்சம் ட்ரெயில் ஆச்சுன்னா டப்பு 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 டப்புன்னு ஆற்றல் இது அவங்க போன் பண்ணுவாங்க, பிஜேபி தானேப்பா, பிஜேபி கிட்ட ரவுண்டு இறங்குது. ஆமாண்ணா பிஜேபி கிட்ட தானே ரவுண்டு இறங்குது, இப்படிதான் பேசிட்டு இருக்கும். அது மாதிரி அவங்க திமுக சைட்ல என்ன ஆசைப்படுவாங்க, அப்பா எனக்கு பிஜேபி வரணும் எதிர்கட்சியா, இல்ல எனக்கு மாமா இருந்தாங்களும் பரவாயில்ல. இதே மாமா வந்து தர்மபுரியில எல்லாம் எதிர்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஐயோ தர்மபுரியில ரெட்டல பரவாயில்ல மாமா வேணாம், ஏன்னா அங்க அது வந்து ஃபோர்ஸா இருக்கும். உங்களுக்கு தர்மபுரி அதே மாதிரி ஓரளவுக்கு திண்டிவனம்லாம், திண்டிவனத்துல வந்து கிட்டத்தட்ட மாம்பழமும் இதுவும் ஒண்ணுதான். இப்ப வேற யாரும் அவங்க கட்சியில சேர்றாங்க, அதுக்கு எதனா புது சின்னம் வருது அப்படின்னா குக்கரை பொறுத்தவரை இப்ப மெட்ராஸ்ல குக்கர்னு ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், சூரியன்ல ஒருத்தர் நிக்கிறாரு, குக்கர்னு டேய் உஷாராரு, ஆர்கே நகர்ல இப்படிதான் குக்கர்னு ஒருத்தர் போய் 3வது இடத்துக்கு போலாம், குக்கர் திடீர்னு வேக வைக்கும், திடீர்னு வேகாம போயிடும், குக்கர் வீணா போகும், அது என்னன்னு ரிஸ்க் எடுக்காத அப்படின்னாங்க. இப்ப இதே வேற சில இடத்துல எல்லாம் போட்டா இப்ப குக்கர் வர்சஸ் சூரியன் பார்த்தா சூரியன் பெட்டர் சாய்ஸ். இப்ப நீங்க குக்கரை வந்து தஞ்சாவூர்லயோ ஒரத்தநாடுலயோ அண்டர்மைன் பண்ண முடியாது, ராமநாதபுரத்துலயோ தேனிலயோ அண்டர்மைன் பண்ண முடியாது, அது ரொம்ப இதா இருக்கும். ஆனா இப்ப இதே வந்து இப்ப சென்னையில வந்து அண்ணா நகர்ல வந்து சூரியன்ல நிக்கிறாரு, அந்த சைடு குக்கருக்கு தள்ளி விட்டாங்கன்னா சூரிய பகவானே நீ இருக்கிற எனக்கு போதும், குக்கரை நான் முடிச்சு அது வேட்பாளர் எதிரில் சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வரும். நிறைய பேர் இப்ப 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 எல்லாம் அதான் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு ஒரு நல்ல எதிரி போட்டியாளரே இல்லாம வீக்கான போட்டியாளரை போட்டு கொடுங்க சாமி அப்படின்ற மாதிரி. இப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஐயா நேரு அவர்கள், அப்புறமா ஈவா வேலு அவர்கள், அவங்களாம் கூட எல்லாம் போறாங்க வராங்கல்ல. அதே மாதிரி இந்த சைடு எடுத்தீங்கன்னா வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் போறாங்கல்ல. அவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா எதிர்த்து போடுறது கொஞ்சம் வீக்கா இருக்கணும். இப்ப யாருன்னா போயிட்டு இப்ப கூட்டணி கட்சியில போயிட்டு சீட்டு தானே நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அதிமுக போய் சீட்டு கேட்கறோம் சொன்னேன், கரூர்ல நிக்கிறீங்களா அப்படின்னா கரூர்ல சீட்டே வேணாம் அப்படின்வாங்க. கரூர் பக்கத்துல திருச்சிக்கு பக்கத்துல பெரம்பலூர், அரியலூர் அங்கன்னா ஓகே, கரூர் வேணாம். ஏன் கரூர் வேணாம், நல்ல இடம் தானே, இல்ல கரூர் ஆல்ரெடி வின்னிங் முடிவாயிடுச்சு, கரூர் வேணாம்வாங்க. அப்புறம் இந்த சைடு டிஎம்கேல கூட்டணியில யாருன்னா போயிட்டு அவர் அறிவாலயத்துல விராலிமலை நெல்லுங்க நல்லா இருக்கும் கட்சி, நம்ம கூட்டணி பிரம்மாண்ட கட்டணி இல்லைங்க, அங்க விஜயபாஸ்கர் ஒருத்தர் இருப்பாரு குள்ளமா அப்படி இப்படி இது பேர் இந்த சூர்யா ஒரு படத்துல வருவாரு 6ஆம் அறிவுல, அந்த மாதிரி இப்படி டவலூர்ல இருந்து எடுத்து விடுவாரு, ஃப்ரீ பீஸா போவோம். விஜயபாஸ்கர் விராலிமலை வேணாம். இந்த மாதிரி போக 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 வந்து நமக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் தேர்தல். யாரை அதாவது மைக்ரோ லெவல்ல போயிடும். இதுக்கப்புறம் கூட்டணி ஆல்மோஸ்ட் உருவாயிடுச்சு. இப்ப டிஎம்டிக்கே ஒரு சாய்ஸ் முடிஞ்சிச்சு. இப்ப இதுக்கப்புறமா வெளியில இருக்கிறது பார்த்தா ஐயா மருத்துவர் ராமதாஸும் ஐயா ஓபிஎஸ் தான் பழைய அரசியல்வாதிகள் 2 பேருமே. அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு அவங்கள நல்லா பத்திரமா பாத்துக்கணும்னா இதுக்கு மேல நீ வந்தா என்ன அப்படின்ற மாதிரி நான் இங்க என்ன நிலைமையில படுத்துட்டு இருக்கேன், அங்க கேக் போட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. மருமகனே எனக்கு கல்யாணம் அப்படின்னு, டேய் நீ எல்லாம் வந்து அப்படின்னு கவுண்டர் பண்ணி திட்டுவார். அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன். என்ன கட்சி பேர்னா ஆல்ரெடி இருக்கிறதுலே குழப்பம், விசிலுக்கு போடுறதா, விவசாயிக்கு போடுறதா, இல்ல பழைய மாதிரி இலையில போடுறதா, ஏன்னா திமுக மாட்டுனா இலை தான் பழைய சப்ஜெக்ட், அதுல போடுறதா, இல்ல 5000 ரூபாய் பணம் போட்டும் டிஎம்டிகே மாதிரி ஒரு பெரிய கட்சி கூட்டணி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த காரணம் ஒன்னே போதும், சொத்து வரி, கரண்ட் வேலை, தண்ணி வேலை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா போதை பிரச்சனை எது இருந்தா என்ன, டிஎம்டிகே வந்து இதுவா வராத கட்சி இது வரணும். இப்போ இந்த தேர்தலில் புது வரவு என்ன எது பார்த்தா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த ஒரு காரணம் போதாதான் உங்களுக்கு ஓட்டு போட? அப்படி போய் ஜனங்க என்ன ஓட்டு போட போறாங்களா? இல்ல, சுத்தமா கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட். எது எதோட சேருது? இப்போ ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்துருக்காங்கன்னா மேடையில நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. மோடி வராருன்னா மேடையில நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நிக்க வச்சு லேடி கேப்டன் அப்படின்னு அங்க ஒருத்தர் போட்டு விஜயகாந்த் பாட்டு போட்டு அங்க வைப்பு பண்ணலாம். அங்க வைப்பு கம்மியாகுது. இங்க நிக்கிறதுக்கே இடம் இல்ல. இது வந்து கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்குது. எத்தனை பேர் நிக்க போறீங்க? இன்னொன்னு உங்களுக்கு நாயுடு ஓட்ஸ், நாயக்கர் ஓட்ஸ், ராஜு ரெட்டியார் ஓட்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி கன்சால்டேட்டா உங்ககிட்ட தான் இருக்கு. திருப்பி திருப்பி அதையே சேர்த்து
இப்ப சீமான் என்னன்னு யோசிப்பாரு, பாத்தியா தம்பி நான் சொன்னது சரியாயி போச்சு பாத்தியா, தெலுங்கு பேசுறவங்க ஒன்னாயிட்டேன், இதுதான் நான் சொல்றேன். என்ன டிஎம்டிகேக்கு கொஞ்சம் 1 இயர் பேக்கப் எதுவும் இருக்குதா, இல்ல அவங்க நார்த்ல வீக்கா இருக்கதான் நினைக்கிறாங்களா? ஏன்னா டிஎம்டிகே போக்கஸ் பண்றது நார்த் தொகுதிகளை தான் போக்கஸ் பண்றாங்க. இல்ல அவங்க தமிழ்நாடு பெரிய பார்ட்டி, நீங்க அப்படிலாம் சுருக்காது. இப்ப பாருங்க, அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க போய் சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெற போகுதுன்னாங்க இல்லையா. இதே திருப்பி யோசிச்சு பாருங்க, அவங்களோட சக்சஸ் ரேட்ட மக்கள் மேல கூட்டணி போனாங்க, முடிஞ்சது. ஐயா டிடிவி போனாங்க, முடிஞ்சது. இப்போ அதிமுகவோட கூட்டணி இருந்தாங்க பாராளுமன்ற தேர்தல்ல, முடிஞ்சது. இப்போ போயிருக்கிறாங்க. அதனால அதாவது அடிப்படையில காங்கிரஸ் டிஎம்டிகே இல்ல டு சம் எக்ஸ்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த புதுசா இப்ப இன்னைக்கு தேதியில மக்கள் நீதி மையம் கீழே கிரவுண்ட்ல ஒண்ணுமே கிடையாது. அந்த லிஸ்ட்ல நீங்க தமிழ் மாநில காங்கிரஸே சேர்த்துக்கல. தொண்டர்கள் இல்லைங்கன்னா பெரிய தொண்டரே வந்திருக்கிறாரு. யாருப்பா அப்படின்னா ஐயா வாசனு, பழைய அமைச்சர். தெரியாதா இவரு? ஒரு குறுக்கள் வராரு. தமிழ் மாநில மொத்த காங்கிரஸ்க்கும் இவர் தான் எதிர்ப்புன்னு. எனக்கு இப்ப நான் ஒரு ஆர்வமா இருக்கேன், அவரு எவ்வளவு சீட்டு கேட்பாரு தெரியல. ஏன்னா அங்க மேடையில வந்து ஆல்ரெடி நிறைய சீட் இருக்கு. அது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தேர்தலுங்க. என்ன கேட்டா வந்து அதிமுக வந்து டிஎம்டிகே வரல அப்படின்றது வந்து பர்செப்ஷன்ல அது ஒரு லாஸ் தான். ஒரு தோரணையிலயோ இல்ல வந்து ஒரு பேசு பொருள்ல அது வந்து ஒரு தோல்வி. மற்றபடி அதிமுக கட்சி வந்து இந்த தேர்தல் வந்து ரெட்டலையை நம்பிதான் போறாங்க. அவங்க ரெட்டலையா இல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட சின்னமா அப்படின்னு போகும்போது திஸ் இஸ் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் டு டூ லீவ் சிம்பிள். ரெட்டலைக்கு இது வந்து பெரிய அட்வான்டேஜ். இப்போ பிளேயர் வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூட் அனுப்பணும், இல்ல ரொட்டேஷன் பண்றீங்க, நல்ல ரைடர் ரெட்டலை கபடியில பாயிண்ட் எடுக்கும், தொட்டு வரும், எல்லை கோட்டில் வரும். இவங்க போய் கபடியில பாயிண்ட் எடுக்கிறத விட ரெட்டலை பிளேயர் ஸ்ட்ராங். ரெட்டலை அதே மாதிரி உதயசூரியன் ஸ்ட்ராங், ரைடு போனா பாயிண்ட் எடுத்துன்னு வரும். அப்ப நீங்க உதயசூரியன் அதிகமா இறக்குவீங்களா, இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு சப்ஸ்டியூட் ரொட்டேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நல்ல கோச்சா யோசிச்சு பாருங்க. கபடி ஆட்டம் நடக்குது, குச்சி ஆடணும் ஒருத்தர். அப்ப உதயசூரியன் நீங்க காங்கிரஸ் மேல இருக்கிற கோவத்தை காங்கிரஸ் மேல காட்டாம டிஎம்டிகே ஒத்துக்கினதை உள்ள போட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இனிமேல் இந்த சுயமரியாதைக்கு வந்த சோதனை இப்ப பாக்கணும். இவ்வளவு பேச்சு, அதாவது நாங்க எங்க கட்சியை வளர்க்கதான் இருக்கோம், நாங்க வந்து சும்மா எல்லாம் இல்ல அப்படிலாம் நிறைய பேர் பேசிப்பாங்க. டிஎம்கே பக்கம் போனதுனால ஓபிஎஸ்ஐயும் ராமதாஸையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு இபிஎஸ்க்கு வந்திருக்கா தெரியல. அவரு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, எந்த கட்டாயமே இல்லாத மாதிரி இருக்கிறாரு அவரு. அது அவர் பண்றதும் கொஞ்சம் ஐ திங்க் ஹி இஸ் ஆல்சோ லூசிங் அவுட் ஆஃப் டைம். நேரம் விரயமாவதுன்றது எல்லாருக்கும் இருக்கிறது. கடைசி லெக்ல வந்து யார் யார் இருக்கிறாங்களோ முடிச்சுட்டு அவங்க வந்து அடுத்த ஃபார்மேஷன். அவருக்கு தான் சிஎம் ஆக வேண்டிய ஒரு கம்பல்ஷன் இருக்கு, ஆர்எல்ஸ் அவரோட பொசிஷனை ரீடைன் பண்ண வேண்டிய கம்பல்ஷன் அவனுக்கு தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் தேர்தலில் வந்து நீங்க சொல்றது ரொம்ப முக்கியங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஐ திங்க் இப்போ இந்த டிஎம்டிக்கு முடிஞ்சிச்சு இல்லைங்களா, இப்போ மைண்ட்ல வந்து மேபி ஃப்ரீ ஆகும். இப்போ நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, உங்க ரேம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, 10 GB உங்க கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி 10 GB வந்து 9.8 GB இருக்கும்போது உங்களால இது பண்ண முடியாது. இப்ப டிஎம்டிகே உள்ள வந்தா எங்க ஃபிட் பண்றதுன்னு ரேம் பிரச்சனை இருக்கும். இப்ப டிஎம்டிகே ஓகே ஒரு 0.5 GB டெலிட் பண்ணிட்டா இப்ப 9 ரேம் ஆகி போகணும். இப்ப நீங்க ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால அவங்கள பொறுத்தவரை இப்போ இதுக்கப்புறமாச்சு ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு சாய்ஸ் முடிஞ்சிச்சு, அன்புமணி ராமதாஸ் முடிஞ்சிச்சு, பெரிய ராமதாஸ் வந்தா விசிக போயிருவன்றாரு. அதனால அங்க அந்த டோர் க்ளோஸ்டு, அதனால அவருக்கு அங்க ஆப்ஷன் இல்ல. சோ இப்ப ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை இங்கேயுமே வந்து பார்த்ததுக்கு இல்லைங்க வேண்டாங்க சிக்கல் வரும்ன்ற மாதிரி சொல்லி அம்ச மாதிரி. இப்ப என்ன கேட்டா இதுக்கு அப்புறமா வந்து இருக்கிறது ஒருத்தர் வெறும் ஓபிஎஸ் அவர்கள் வண்டிதான், வேற யாரும் இதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்ல. ஐயா ராமதாஸ்க்கு வந்து பெரியவருக்கு வந்து மருத்துவருக்கு ஒரு பனையூர்ல திறந்துட்டு தான் இருக்கு கதவு. மற்றவங்களுக்கு ஏழை பாய்கள் போனாதான் கதவு திறக்காது, பெரிய கட்சியில இருந்து போனாலும் திறக்கும். அதனால விஜய் சாருக்கு வந்து அவருக்கும் நிறைய சீனியர்ஸ் தேவை, பழைய அரசியல்வாதிகள் தேவை அவருக்கு. நான் அனுபவம் கம்மி, இப்ப வயசான இப்ப பண்ருட்டியார் கூட அநேகமா அவரு அவங்களதான் சப்போர்ட் பண்றது போயிருப்பாரு. அதுக்குதான் கட்சியை தொடங்கி இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து பழைய டெக்னிக். ரொம்ப எம்ஜிஆர் பேர்ல கட்சி ஆரம்பிச்சுன்னு வர்றது, கலைஞர் அவர்கள் இதெல்லாம் வந்து கலைஞரே இதெல்லாம் பண்ணி காட்டியிருக்கிறாரு நிறைய பேருக்கு. காங்கிரஸ் இப்ப அநேகமா தேவைப்பட்டா அது மேல எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? இல்ல இப்ப உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா தண்ணி எல்லாம் கொடுக்க போறாங்களாம். தண்ணி கொடுக்க போறாங்க, சேர் போட போறாங்க, அப்புறம் பந்தல்லாம் வேற போடுறாங்க. உண்மையில இது வந்து மிகப்பெரிய இமாலய வளர்ச்சி. கட்சினா இப்படிதான் இருக்கும்.
சேர் போடுறாங்க, தண்ணி வைக்கிறாங்க, அப்புறமா வந்து அநேகமாக வரவங்களை ரொம்ப மரியாதையை நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அந்த கட்சிக்கு. என் போன்றவர்கள் இதை பற்றி நாங்கள் எப்பவுமே விமர்சனமாக பேசுகிறோம். எங்களோட வாயை வந்து மூடுவதற்கு உண்டான யுக்தியை வந்து தாவகவினர் கண்டுபிடித்தார்கள். இனிமேல்ட்டு அவங்களை என்னைக்கு வந்து மனுஷனா நடத்துற அளவுக்கு வந்துட்டாங்களோ அவங்கள வந்து நம்ம இந்த உச்சி வெயில நடத்தும் போது சேர் பந்தல்ங்கிறது ரொம்ப காமனானது. அதை கூட ஏன் அவங்க இவ்வளவு நாள் பிளான்? அது உங்களுக்கு காமனுங்க. எங்களுக்கு 2 வருஷமா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த பரிணாம வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். நாங்க கீழே இருந்து அரசியல் வாரிசுல இருந்து இல்லாம வரோம். எங்களுக்கு வந்து ஒரு மனிதர் வராருன்னா அவருக்கு சேர் போடணுன்றதுக்கு ஒரு காவு சம்பவம் நடக்கணும், மயக்கச்சி ஓடணும், கோர்ட்டு கேஸ் ஆகணும், 4 பேருக்கு மோசமா பேசணும், இந்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு இந்த புரோடா விட்டு திரியிறாங்களே அவங்களுக்குலாம் வந்து அவங்க பேசணும். இந்த மாதிரி தீய சக்திகள்லாம் பேசுறது சேர் போடணுன்ற அந்த அடிப்படை சொல்ல முடியாது, பெரிய விஷயம். அது எங்களுக்கு தெரியும். தண்ணி தரல எவ்வளவு அப்படியே குடலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயில் ஜாஸ்தியா இருக்கும். வேலூர் ஒரு ஹீட்டான சிட்டி. எதுவும் இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அகைன் அவங்க திரும்பியும் அந்த ஒரு உயிரிழப்பு நடந்ததுக்கு அப்புறமா அந்த 11 to 3 மணி தான் பெர்மிஷன் கேட்டாதான் செய்தி வந்து. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, நானும் தப்பா பேசியிருக்கேன். 12-3 தான் கேட்டிருப்பாங்க. ஆனா வெளியில நீங்க என்ன சொல்லணும்? போலீஸ் தான் கொடுத்தாங்க சொல்லணும். திருப்பி சொல்லுங்க, மறக்கா சொல்லுங்க, போலீஸ் தான் கொடுத்தாங்க. இதுதான் ட்ரைனிங். அப்புறமா என்ன பண்ணோம், முன்னாள் போயிட்டு வெயில போய் கை நீட்டு சாப்பிடாம கொள்ளாம இருப்பீங்களா, 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழி எடுத்துட்டு என்ன சொல்லணும், போலீஸ் தான் கொடுத்தாங்க. எது கேட்டாலும் போலீஸ் தான் கொடுத்தாங்க. இதே நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணீங்கன்னா நீங்க எங்க கேட்டாலும் சொல்லலாம். ஏன்பா இப்படி தள்ளின்னு போறீங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் முண்டி அடிக்கிறீங்க, போலீஸ் தான் சொன்னாங்க. ஏன்பா இங்கேயே எல்லாம் சேர்ந்து நிக்கிறீங்க, இப்படி கூட்டமா நிக்கிறீங்க, போலீஸ் தான் சொன்னாங்க. அப்புறம் அங்கேயும் போய் நீங்க போலீஸ் தான் கொடுத்தாங்க பர்மிஷனு, எதுவும் இருந்தாலும் காவல்துறை மேல சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அவங்க நீங்க வந்து நான் இப்ப என்னன்னானே பழக்கப்படுத்திக்கினேன். நீங்க எது கேட்டாலும் போலீஸ் தான் சொன்னாங்க, போலீஸ் தான் கொடுத்தாங்க, போலீஸ் தான் அனுமதி கொடுக்கல, போலீஸ் தான் இந்த நேரத்துக்கு அனுமதி கொடுத்தது. அதாவது 12 to 3 கிட்டத்தட்ட வெயில்ல அதுபா உச்சி வெயில் அப்படின்னு குழந்தை படிக்கும் போதுல இருந்து சொல்லுவாங்க. வெயில்ல போய் ஆடக்கூடாது, வெயில நிக்க கூடாது, மயக்கம் வரும். அப்புறம் இன்னொன்னு யமதர்ம சுத்துற நேரம்லாம் கூட நான் அந்த கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கட்டுக்கதைகள் மதிய டைம் யமகாண்டம் அப்படின்ற பேர்லாம் இருப்பாங்க. This time only I want. That is excellent time. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சிகளும் அந்த டைமை சூஸ் பண்ண மாதிரி தெரியல. இவர் ஏன் அகைன் அண்ட் அகைன் அந்த டைமே மாற்றுறாரு? அதுதான் மாற்று. புதுசா செய்யறோம்ல, புதுசா வைப் பண்றோம். நீங்க வெயில்ல டான்ஸ் பண்ணி வைப் பண்றது, ரீல்ஸ் போடுறது, டிக்டாக் நல்லா இருக்கும். இருட்டுல லைட்டிங் கம்மியா இருக்கும். நீங்க அவரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஹோட்டல்ல தங்க கூடாது, சென்னையில இருந்து காலையில தான் கிளம்பி வரணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த டைம் அவங்க எடுத்துக்கிறாங்களா? அவர் தங்க கூடாதுன்னு யாரு சொன்னது? இல்ல அவர் அப்படி செல்ஃபா அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து இல்ல, அதுவும் போலீஸ் தான் சொன்னாங்க. கரூர்ல தங்க கூடாது யாரு சொன்னா? போலீஸ் சொன்னாங்க. வேலூருக்கு முன்னாடி வந்து தங்க கூடாது யாரு சொன்னாங்க? போலீஸ் தான் சொன்னாங்க. ஏங்க ஈரோடுக்கு முன்னாடியே போல, சேலத்துக்கு முன்னாடியே போய் தங்கல, இல்லைன்னா அங்க ஒருத்தர் மயக்க, போலீஸ் தான் சொன்னாங்க. இப்படி நீங்க பழக்கப்படுத்திக்கிங்க. இதே பதில இதையே நீங்க பிக்ஸ் பண்ணிடுங்க. எனக்குமே நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்பீங்க, நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு பதிலா சொல்ல முடியும். போலீஸ் தான் சொன்னாங்க நானும் சொல்லிட்டேன்னா சரியா போச்சு. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல, அத லாஜிக் இருக்கா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. போலீஸ் தான் சொன்னாங்க, அவ்வளவுதான். தொண்டர்கள் அகைன் அண்ட் அகைன் மிஸ்கைட் பண்றது, அவங்கள மேனிபுலேட் பண்ணியே மெயின்டைன் பண்ணி, அதுவும் போலீஸ் தான் சொன்னாங்க. ஒரு யதார்த்தத்துக்கு அவங்க வர மாட்டேன்றாங்க, தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்க மாட்டேன்றாங்க. தொண்டர்கள் எப்படி நன்னடத்தையா நடந்துக்கணும்னு அவங்க வகுப்பு எடுக்கிறது இல்லை. விஜய் அவர்கள் வந்து நீங்க எப்ப வேணா பார்க்கலாம், பழகலாம் அப்படின்ற அந்த சாதாரண விஷயத்த அவங்க வந்து அறிமுகப்படுத்தி பழக்கப்படுத்துறது இல்லை. இப்போ வேலூருக்கு போறாரு, 3 நாள் டெய்லி ஒரு 2000 பேருக்கு பாஸ் கொடுத்து ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. அண்ணா வந்து டெய்லி அத்திவரதர் மாதிரி இல்லை வந்து ஒரு சாமி போல, அதாவது ஒரு நம்ம இது வந்து குறைச்சி மதிப்பீடு சொல்ல பிடிக்கிற சாமியோ நம்ம சொல்ல, அண்ணா சொல்லாததை விட நம்ம எதுவும் பேசிடல. அதான் நாகரிகத்துல ரொம்ப தெளிவா இருப்போம். நம்ம வார்த்தையோ எதுவுமே பிறை மாறாது. கடவுள் பேரையா சொன்னா எனக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கிற காரணத்தால தான் எனக்கு ஒரு சாமியை பத்தி நம்ம சொல்றோம். உடனே அது டென்ஷன் ஆகும் 4 பேர் சாமியை பத்தி எப்படி. அப்ப என்ன பேசுனா அது மாதிரி காட்சி தருவார், அருள் பாலிப்பார். அப்புறம் அதுக்கு என்ன எழுந்தருள்வார். எப்படி நல்லா தானே இருக்குதெல்லாம். விஜய் சார் எழுந்தருள்வார், அருள்வார், பாலிப்பாரு, அப்புறம் காட்சி தருவாரு. அப்புறம் நீங்க அவரோட இப்போ ஒரு டெய்லி ஒரு 2000 பேருக்கு நீங்க பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆசை வந்து குறைஞ்சிரும். இப்போ பார்த்துட்டேன்ப்பா ஆனால் அவங்க அதான் கேட்குறாங்க, ஐயோ விஜயண்ணாவை பார்த்துட்டேன், விஜயண்ணா ஐயோ எப்படி இருக்காரு வாவ் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் அந்த
விஷயத்த குறைக்கலாம் இல்லையா? நான் அவங்க பர்பஸ்ஃபுல்லா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இததான் நான் சொல்றேன், நம்மள திட்டுறாங்க. அவர் அதை விரும்புறாரு, அவருக்கு அது பிடிக்குது, இந்த மாதிரி நம்ம மேல பைத்தியகாரத்தனமா இருக்கணும் ஜனங்க அப்படின்றது அவர் திட்டம் போட்டு திட்டுறாரு. இது மூளையில பிரச்சனை இருக்கு, சிந்தனையில பிரச்சனை இருக்கு. தன்னை ஒரு 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 எட்டா கனியாக காட்டிக்கொண்டு இதே கனியாக அவர் பிரச்சாரம் பண்றாருன்னு நான் இதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியில இருந்து என்னோட பழைய காணொலிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னோட நண்பர்களுக்கு தெரியும். ஆனா அது அவங்களுக்கு புரியல, அவங்க அதை மாற்ற மாட்டார் ஒரு தேர்தல் வரையிலும். ஏன்னா அதுதான் அவருக்கு ஸ்ட்ரென்த். இப்ப பத்திரிகையாளரை சந்திக்கலாம் இல்லையா, 50 பத்திரிகையாளர் இருப்பாங்களா அக்ரெடிஷன் வாங்கினவங்க சந்திக்கலாம், இல்ல செலக்டடா ஒரு 20 பத்திரிகையாளர், இல்ல ஒரு 15 பத்திரிகை, இல்ல தேவையா ரொம்ப பர்சனலா வச்சு 1 to 1 கூட நீ இது பண்ணலாம். படத்துல சொல்லுவாங்கல்ல சார்பட்டா பாருங்க 2 ரவுண்டு தாங்க மாட்டாங்களான்னு, அதே மாதிரி நான் இதை சொல்லிடுறேன். 2 பத்திரிகையாளர் சந்திப்பு தாங்க மாட்டார் விஜய் சார். தாங்க மாட்டாருன்னா பத்திரிகையாளர் சந்திப்புல கஷ்டப்படுவார். இவருக்கு இவ்வளவுதான் தெரியுமா அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆயிடுவார். சப்ஜெக்ட் தெரியலன்றது எக்ஸ்போஸ் ஆயிடுவார். எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அவர் அரசியல் வாழ்க்கை முடியுதுன்றது அர்த்தம் இல்ல, பயிற்சி எடுக்கணும். நீங்க போய் ஆடினாதானே தெரியும் நீங்க என்ன பெரிய ஆட்டக்காரர்னு. நான் ஆடவே மாட்டேன், உகாந்தத்துல நான் ஜெயிச்சிருவேன், நான் வந்துடுவேன். அதாவது இந்த அது என்ன பண்ணாது மான்காராத்தான் நினைக்கிறேன், கிளவுஸ் சிவகார்த்திகேயன் மாதிரி இருகிறதுலேயே சுத்தி நிற்போம். ரைட் டச் லெஃப்ட் டச் ஊக் ஆடணும்னா எம்மா என்ன பெரிய பாக்ஸர், நல்ல பாக்ஸர் கிட்ட கொடுத்தாதான் தெரியும் என்ன ஆகுதுன்னு. அங்க இன்னத்துல அப்படியே கம்பு சுத்திக்கிட்டு இருக்கு, அதான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அது அவர் கண்டிப்பா மேவர்லாம் அப்படிதான் இருப்பாரு. அவர் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப என்ன மத்த கூட்டத்துக்கு இவர் கூட்டத்துக்கு என்ன பிரச்சனைனா, எவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் விரிச்சாலும் பெண்கள் அதிகமா வராங்க, கை குழந்தைங்களை தூக்கிட்டு வராங்க, கர்ப்பிணி பெண்கள் வராங்க. அவங்க வெயில காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானா அது டிவிகேக்கும் பிரச்சனை, விஜய்க்கும் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை, உயிரிழப்பு நோக்கிதான் அவங்க உணர்ந்த மாதிரி தெரியலங்க. அதை பத்தி எல்லளவும் உணர்ந்த மாதிரி தெரியல. ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்கிறாரு, என்னங்க இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு வரீங்க, அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரத்துக்காக இந்த வேலையை பண்றீங்கன்னு தாயகத்தோட அவர் கேட்கிறாரு. குழந்தை வாய்ப்பயிற்சி தெரியாது, அதுக்கு என்ன தெரியும், கூட்ட நெரிசல்னா என்னன்னு தெரியுமா, கூட்டத்துல நெருக்கடினா என்ன தெரியுமா, இல்ல அம்மா மயக்கட்சி விழுந்தா அந்த குழந்தை யாருக்கிட்ட பேசும், போனை எடுத்து என்ன பண்ணுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா போயிடுச்சு விஜய் நான் பார்க்கணும், வெயில்ல மயக்கட்சி விழுது, வேற எதுவும் ஆகல, குழந்தை அம்மா இல்லைன்னா அழுவோம். செல்லை எடுத்து அவங்க வீட்டுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்க, சார் உங்கள் ஒய்ஃபு தாவேக்கா கூட்டத்தில் மயக்காட்சி விழுந்துக்கிறாங்க சார். இது கேள்விப்பட்டவனா புருஷன் என்ன ஆவான், ஆல்ரெடி வீட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியாது, போன்னு சொல்கிறாங்களா போவாதுன்னு சொல்லலாம், நெஞ்ச புருஷன் அவன் போய் சேர்ந்துட்டாருன்னா எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் மனிதர்கள் என்பவர்கள் ஒரு இமோஷன்ஸ் மாதிரி, அதை கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணும். எனக்கு அந்த சப்ஜெக்டே புரியாது, என்னை பார்க்க வருவாங்க அப்படின்னா, இன்னொன்று வாலண்டியர்ஸ் ஸ்ட்ரிக்டா ரூல் இஸ் ரூல், அலவுடுனா இல்லை, திரும்பி போயிட்டாரு. ஒரு அசம்பாவிதம் கட்சிக்கு கெட்ட பேரு. உட்காந்து பத்திரிகைக்காரன் பூரா கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஊழலை பத்தி பேசுறது துப்பு கிடையாது, திமுக கேள்வி கேட்க வக்கு கிடையாது, அதிமுக தோல்வியை பத்தி பேசுறது துப்பு கிடையாது. ஆனா தாவேகா கொடுத்தவங்க நொட்டுறானுங்க, அனுமதிக்க முடியாது, போயிட்டாரு. அப்புறமா கூட பாத்துக்கலாம். விஜய் நான் ஒன்னும் எங்கேயும் போக மாட்டாரு, 3க்கு ஏற்றி அனுப்ப போறது இல்லை, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கதான் இருப்பாரு. வேற எங்கன்னா போய் மாவட்ட சிறமை எதையோ பார்க்கலாம், ஆசை நோக்கம் கரெக்டு தான். இது கிடையாது, குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் வாங்க அப்படி அனுப்பி விடணும். ஒரு ஆள் வராங்க, லேடிஸ் கூட்டம் இருக்குது, கூட்டம் சேரட்டும் அப்படின்னா அது போற வழி தெரியல. பார்க்கணும். இது ஒன்னு திமுக ஒன்னு தாவேகா அப்படின்றது இல்லவே இல்லை, அதுதான் இதை காட்டுது. யாருமே ஒரு சின்ன கட்சி 0.5% வச்சிருக்கிற டிஎம்டிகே கூட உங்களை கன்சிடரே பண்ணல. 5% வச்சிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரியுது, அப்பா மகன் பிரியுறாங்க, பெரிய சண்டை. பிரிஞ்சாலும் அறிவாலயம் மேல பார்வை போது, அவை சண்முக சாலை மேல பார்வை போது, ஆனா பனையூர் மீது பார்வை போல. ஒண்ணு பிரிஞ்சு இங்க வந்துட்டாரு, இன்னொருத்தர் என்ன பண்றது தெரியாம இருக்கிறாரு. அது அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், விஜய் அவர்கள் ஒரு ஃபோர்ஸா வருவாரு, அவருக்கு தம்பிக்கு பிரமாதமா இருக்கு, அவர் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சென்ட்டார். என்னங்க எப்படிலாம் சொன்னீங்களா அப்படின்னு. ஆமா எதிர்காலம் இருக்குதான், எப்போ, அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு, அப்ப 2026 இருந்தா போயிருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. அப்ப இதெல்லாம் விஜய் பாக்குறாரா, இந்த அரசியல் எல்லாம் புரியுதா, இந்த நகர்வுகள் தெரியுதா அப்படின்னா நமக்கு தெரியல. களம் என்பது திமுக வர்சஸ் அதிமுக, அதை நோக்கி. ஏன்னா இது 3வது டேர்ம். ஃபர்ஸ்ட்
எந்தெந்த கட்சி களத்துல நிக்குது, பிரச்சாரம் அது போயிட்டு இருக்கு. இரண்டாவது வந்து கூட்டணி, அது இப்போ முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. மூன்றாவது எவ்வளவு சீட்டு எந்தெந்த கட்சி. நான்காவது வேட்பாளர் வெளியீட்டு. அஞ்சாவது வந்து அந்த கீழ் லெவல்ல போயிட்டு பூத் அரசியல் ஒவ்வொன்று பண்றது. ஆறாவது அந்த மிகப்பெரிய பிரச்சாரங்கள், சூறாவளி பிரச்சாரம் என்று சொல்லி மாதிரி ஒரு 6 ரவுண்டு போகும். இது 6 ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 3 ரவுண்டு வடிவுக்கு வந்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் தேதியை சொல்லிட்டாங்கன்னா அவங்க வேற விசில் ஊதுவாங்க தேர்தலை சொல்லி. ரொம்ப நல்லா சிறப்பா இருக்குங்க. இனி போக வந்து ரொம்ப நல்ல ஒரு தேர்தல் வந்து ஆல்ரெடி இட் இஸ் ஆன் ஃபயர் தான் என்ன கேட்டேன். இப்போ இன்னொன்று அமித்ஷா மோடி அவர்கள்லாம் இனிமேல்ட்டு வந்து ராகுல் காந்தி மாதிரி ப்ளீஸ் சொன்னோன்னு வரேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி வராருன்னு நினைக்கிறேன் பிரதமர். அப்புறம் திருப்பி 5-6 நாள் கழிச்சு திருப்பி 7ஆம் தேதி என்னமோ, அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் 11. அதாவது வாரம் வர போறாரு. யாரு பிரதமர் எப்படி வர போறாரு? நம்ம யாரு வாரமாச்சு வாங்க நம்ம ஆசைப்பட்டு கூப்பிட்டது யாரு, கேட்டது யாரு? உங்கள் விஜய். ஆனா நமக்கு யாரு வர போறோம்? வாரம் மோடி வராரு. அப்போ மோடி எவ்வளவு சீரியஸா இந்த தேர்தல் எடுக்கிறாரு தெரியுதா? இதுதான் உழைப்புன்றது. மோடி அவர்களா பெரிய வசீகரம்ல எங்க பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் கிடையாது. கடந்த தேர்தலில் பிடிக்கல, அதுக்கு முன்னாடி தெரியல. இருந்தாலும் என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த உங்கள் மொழி இதோ வருகிறேன் அப்படின்னு வர்றாரு. ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு? ஹலோ நல்லா சாங் போட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு வாரம் அரசியல் பண்ணா 10 நாள் லீவ் ரெஸ்ட். அப்புறமா என்ன 10 நாள் ஆயிடுச்சுன்னா ஹலோ சாரி எக்ஸ்கியூஸ் மீ பர்மிஷன் கிடைக்கலங்க. மோடி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. காவல்துறையில எல்லாம் வாங்குறாங்க 5 மணி. பிரதமர் மோடியை விட நீங்க பெரிய ஆளு, நீங்க அதான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க தொண்டர்கிட்ட எல்லாம். மோடி நினைச்சு இருந்தாருன்னா சிபிஐக்கு எல்லாம் சொல்றாங்க கை முடிக்கிறாங்க பிஜேபி கால முடியும். எனக்கடா பிஜேபி வியாபாரம் பண்ணது நான் குற்றச்சாட்டு வைப்பேன். ஏன்னா ஊழல் எடுக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஊழல் பண்ணவங்க எல்லாம் எல்லார் கட்சியிலையும் கலரா டிசைனா சுத்தின்னு வராங்க. வெளில தான் வராங்க எல்லாரும். கருப்பு பணம் வச்சுக்கிறவங்க இட்லி தோசை வாங்க போனா வரியை போட்டு வரியோட சேர்த்து தான் வாங்கி சாப்பிட்டு வரியை கட்டிட்டு வரோம். பெட்ரோல் டீசல் போனா வரியை கட்டிட்டு தான் பெட்ரோல் டீசல் போடுறோம். எங்களெல்லாம் விட்டீங்க புச்சிக்கிறீங்க, லம்பா விடுறது கிடையாது. ஆனா அந்த கருப்பு பணம் வச்சிருக்கவங்க, பிளாக் டிக்கெட்டு, ஊழல் பண்ணவன், கிரனைட் பண்ணவன், குவாரியில பணம் சம்பாதிச்சவன், மண்ணு திருடினவன், டிஸ்டிலரி லிக்கர் வியாபாரம் பண்றவங்க நல்லா சந்தோஷமா இருக்கான். லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்றவன் சந்தோஷமா இருக்கான். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுதான் போகும். பாரத மண்ணு இருக்கும், பாரத மண்ணு நல்லா தான் இருக்குது, நாங்க தான் நல்லா இல்லை. எல்லாம் சொல்றாங்கல்ல பிஜேபி வந்து அதை பண்ணுது இதை பண்ணு. பிஜேபி தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ணல. இதெல்லாம் எடுத்துக்காட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ. ஆனா அவங்களால முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பிஜேபி வந்து இங்க ஒரு செத்த பாம்பு. பிஜேபி வந்து பிஜேபி கிட்ட அப்படியே மாட்டிக்கும். ஏப்பா டிஎம்டிகே கூட அவங்களால கூட்டணி பேசி கூட எத்தனை வர முடியல. அதுதான் அவங்க கெப்பாசிட்டி. டிடிவி தினகரன் வந்து அவங்க தான் வளர்ச்சி எடுத்துன்னு வந்தாங்கன்னா, ஏன் டிடிவி தினகரனுக்கு அவருக்கு சொந்தமா சிந்தனை இல்லையா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? யாருன்னா போய் அறிவாலயம் பக்கம் சேர்ந்தீங்கன்னா அம்மாவோட ஆன்மா மன்னிக்காதுன்னு திருப்பி விட்டுருவாப்ல. முடிஞ்சு போச்சா? அது ஆன்மா அரசியல் ஒண்ணு இருக்குது தமிழ்நாட்டுல. ஆன்மா அரசியல், தியான அரசியல், இதை புரிஞ்சுக்கணும். காசுக்கு ஓட்டு. இப்ப அங்க போய் மகா சிவராத்திரி எல்லாம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணாங்க. கண்ணு திறந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவு, ஒரு ஒளிமயம் அண்ணா அறிவாலயம் தெரியுது. தியானம் பண்ண உடனே தியானத்துக்கு கிளாரிட்டி இல்லை. அப்ப எல்லாமே சாமி கும்பிட்டு தியானம் பண்ணா ஒளி பிறக்குது. அதே மாதிரி ஒரு காலத்துல ஒருத்தரும் தியானம் பண்ணி பார்த்தாரு, திறந்து பார்த்தா ஆட்சி போயிடுச்சு. அது ஐயோ ஓபிஎஸ். அப்ப எல்லாமே தியான அரசியல் இருக்குது. இதுல ரொம்ப முக்கியம். இப்ப இனிமேல்ட்டு அரசியல் ஆளுமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கூட்டணி அமையலைன்னா எங்க போனோம்? தியானம், ஈசா யோகா போகணும். போயிட்டு டான்ஸ்லாம் நைட் ஆட்டு தியானம் பண்றதுன்னா கூட்டணி அமைஞ்சிடும். இது ஒரு ஷார்ட் டிப்ஸ். அதனால அவர் இப்ப இபிஎஸ் சொல்றாரு, யாரெல்லாம் இப்ப வரல. இப்போ ஆல்ரெடி டிடி தினகரன் ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் வந்து போய் நீங்க அங்க சேர்ந்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களாலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாலும், அம்மாவோட வாரிசுகளாலும், எம்ஜிஆரோட வாரிசுகளாலும் நீங்க அடையாளம் காணப்படுவீர். நீங்கள் யார் என்பதை மக்கள் பாக்குறாங்க. யாருமே ஈவன் சின்ன பார்ட்டிஸ் கூட டிவிக்கே வேலிடாவே பார்க்கலாம் அப்படின்னு தான் எடுத்து இது வரலும் பார்க்கலாம். இனிமேல் பார்த்தா என்ன பார்க்க கட்டினா. அதாவதுங்க காலையில நீங்க இப்போ காசிமேடு மீன் நல்ல மீன் வாங்கினா காலையில போனீங்கன்னா 4 மணி 4:30 போனீங்கன்னா மீன் எல்லாம் இறக்குவாங்க. நல்ல பெரிய மீன், ஐஸ் கம்மியா இருக்க மீன் ஏலத்துல எடுக்கலாம். அது வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் போவாங்க. இல்ல வீட்டுக்கு மீன் நல்லா சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க, ஒரு சில பேர் நல்லா மீன் விரும்பிங்க, அவங்க எல்லாம் போய் எடுப்பாங்க. கொஞ்சம் தூங்கிட்டாங்க அசதி அப்படின்றவங்க ஒரு 6:30 மணிக்கு போனோம்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கினவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பேரம் பேசி வாங்குவாங்க.
அப்புறம் ஒரு சிலர் நைட்டு லேட்டா படுத்தேன். நான் வந்து சூரியன் வெளியில வந்து நல்லா டிராபிக்ல எல்லாம் போய் நான் பண்ணுவேன்னா 8:30-9 மணிக்கு போவேன். ஒரு சில பேர் 11 மணிக்கு 11:30 மணிக்கு ஏஞ்சி போனோம்னா அந்த கூடையை தட்டி போட்ட மீன் தான் கிடைக்கும். நல்ல மீனெல்லாம் வாங்கி போயிடும். அந்த கூடையில மிச்சம் மீதி அங்க இங்கெல்லாம் இருக்கும், பழசா இருக்கும், அதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு வாங்கிட்டு வந்து வருவாங்க. கடைசியில நீங்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைசியில நல்ல மீன் கிடைக்காது, கூடையை தட்டி போட்ட மீன் தான் கிடைக்கும். அது மாதிரிதான் போயிட்டு இருக்குது. அதனால சொல்றவங்களுக்கு புரியும் நான் சொல்றது. அதனால சீக்கிரமா, ஏன்னா வந்துச்சு பிப்ரவரி இறுதிக்கு வந்துட்டோம். மார்ச்ல ஐயா பிரதமர் வராரு. பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உடனே அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.